கரும்பு விவசாய சின்னம் சுயேட்சையாக போட்டியிடும் சில வேட்பாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது பேசுபொருளானது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் சார்பில் அளிக்கப்பட்ட விளக்கம் குறித்த தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த விளக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னம் தேர்தல் ஆணையத்திடம் கோருகின்றது. ஆனால் கரும்பு விவசாயிகள் சின்னம் என்பது பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்தது. இந்த நிலையில்தான் ராமநாதபுரம், வடசென்னை உள்ளிட்ட தொகுதிகளில் ஒரு சில சுயேட்சை வேட்பாளருக்கு இந்த கருப்பு விவசாய சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டது. இது எப்படி ஒதுக்கலாம் என்பது குறித்தான கேள்வி எழுப்பப்பட்ட போது தேர்தல் ஆணையம் இது குறித்தான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை ஒதுக்கீடு செய்யும். அந்த கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிடாத தொகுதிகளில் அந்த சின்னம் என்பது ஃப்ரீ சிம்பிளாக ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த நடைமுறை தான் தற்போது கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. கரும்பு விவசாய சின்னம் என்பது பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு 5 இடங்களில் போட்டியிடக்கூடிய அவர்களுக்கு அந்த சின்னம் என்பது வழங்கப்பட்டாலும் மற்ற இடத்தில் அவர்கள் போட்டியிடாத காரணமாக அந்த இடங்களெல்லாம் இந்த ஃப்ரீ சிம்பிள் என்ற அடிப்படையில் அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை பயன்படுத்தி ராமநாதபுரம், வடசென்னை உள்ளிட்ட தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளருக்கு இந்த கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக தேர்தல் ஆணையம் என்பது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர் அந்த தொகுதியில் போட்டியிட்டால் அவருக்கு அந்த சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிடாத தொகுதிகளில் அந்த சின்னம் என்பது ஃப்ரீ சிம்பிளாக எடுத்துக் கொள்ளப்படும். அந்த வகையில் தான் ஒரு சின்னம் ஃப்ரீ சிம்பிள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டால் அந்த சுயேட்சை வேட்பாளர் சின்னத்தை கேட்கலாம். அதன் அடிப்படையில் தான் சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்னத்தை பொது சின்னமாக பெற்ற ஒரு கட்சி தொகுதியில் போட்டியிட்டால் அந்த தொகுதியில் அந்த குறிப்பிட்ட சின்னம் ஃப்ரீ சிம்பிள் பட்டியலுக்கு சென்றுவிடும். அந்த வெளியின்படிதான் இந்த சின்னம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் விளக்கமாக தெரிவித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.